அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் பல பயனுள்ள விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸை நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை, இந்த உபதேசங்களை முழுமையா கபூலாக்கி இதனுடைய நன்மைகளை எல்லோருக்குமே நம் அனைவருக்கும் அல்லாஹ் நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி நம்ம விடுமுறை நாட்களை குறித்து நம்ம பேசணும். அப்படிதானப்பா? விடுமுறை நாட்களை வீணடிக்க கூடாது, அதுல என்னென்ன அமல்கள் செய்யணும் அப்படிங்கறத நம்ம பேசணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்மளுடைய மதரசாவோட இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து சம்மர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம நேத்தே சொன்னோம் இல்லையா, சம்மர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது விடுமுறை கோடைக்கால வகுப்புகள் நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் ஆகுது. அதை நாம இன்ஷா அல்லாஹ் பேஸ் பண்ணி மதரசாவுடைய சிறப்புகளை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? மதரசாவுடைய சிறப்புகள் தெரிஞ்சாதான் நமக்கு இன்ஷா அல்லாஹ் சம்மர் கிளாஸ்க்கு வர்றதுக்கான மனசு நமக்கு வரும். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லாருமே கரெக்டா மதரசாக்கு வந்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த லீவு நேரத்துல காலையில 10:30 மணிக்கு நம்ம வைக்கிறோம். சில நேரம் நம்ம என்ன செஞ்சிடறோம், தூங்கி லேட் ஆகி எந்திரிச்சு அது வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறோம். முதல்ல மதரசாவுக்கு வந்தா நமக்கு என்னென்ன கிடைக்கும், என்னென்ன பலன்கள் நன்மைகள் கிடைக்கும், மதரசாவுடைய சிறப்பு என்ன, அல்லாஹ்விடத்துல மதரசாவை குறித்த பார்வை என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? முதல்ல மதரசா என்பது நமக்கு என்ன, எதை முதல்ல கற்றுத்தருது அப்படிங்கறத நம்ம முதல்ல உணர்ந்துக்கணும். மதரசா முதலில் நமக்கு கற்றுத்தரக்கூடிய முதல் பாடம் என்ன அப்படின்னா, ஒழுக்கத்தை நமக்கு போதிக்கிறது. சரிங்களா? நம்ம கல்வி கத்துக்கிறது, அப்புறம் மற்ற குர்ஆன் கற்றுக்கிறது, ஹதீஸ் தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம விட முதல்ல நமக்கு தெரியறது என்ன, நம்ம முதல்ல கற்றுக்கிறது என்ன, ஒழுக்கம். சரிங்களா? ஒழுக்கத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? டிசிப்ளின். சரியா? டிசிப்ளின் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க ஸ்கூல்லயுமே அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படிதானப்பா? நீங்க கற்றுக்கிற கல்வியை விட டிசிப்ளின், ஒழுக்கம் தான் நமக்கு முக்கியம். அரபுல அதுக்கு பெயர் அதப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதப் என்கின்ற ஒழுக்கத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசால கத்துக்க போறோம். அது என்ன ஒழுக்கம், எதுல நமக்கு ஒழுக்கம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, எல்லா விஷயத்திலும் நமக்கு ஒழுக்கம் வேணும். தம்பி, எல்லா விஷயத்திலும் நமக்கு ஒழுக்கம் வேணும். முதல்ல சரிங்களா? அதனால நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒழுக்கத்தை முதல்ல கத்துக்கிறோம். ஒழுக்கம் என்பது எதுல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கவனமா கேளு. நாம பேசக்கூடிய வார்த்தைகள்ல, பேச்சுல நமக்கு ஒழுக்கம் வேணும். எதை பேசணும், யாரிடத்துல பேசணும், என்ன பேசணும், எப்போது பேசணும். சுப்ஹானல்லாஹ், அந்த ஒழுக்கம் நமக்கு தேவை. 2வது ஆடையில் ஒழுக்கம். 3வது யாரிடத்துல மரியாதையோடு நடந்துக்கணும், அந்த ஒழுக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை விட மதரசாவின் ஒழுக்கத்தை முதல்ல நம்ம கத்துக்கணும். எதுக்கு நம்ம மதரசா வரோம்? பேசுறதுக்கா? இல்ல ஜாலியா இருக்கிறதுக்கா? இல்லப்பா, மதரசாக்கு வரக்கூடிய நோக்கமே நம்ம கல்வி கற்கணுங்கிறது தான் முதல் நோக்கம். அதே போல மதரசாக்குள்ள வந்த உடனே நம்ம அதபா ஒழுக்கமா நம்ம என்ன செய்யணும், நம்ம கொடுக்குற இடத்துல நம்ம அழகா அமைதியா நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் உட்காரணும். யார் இடத்துலயும் தேவையில்லாம பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, ஒற்றுமையோடு நம்ம இன்ஷா அல்லாஹ் மதரசாக்குள்ள இருக்கணும். சரிங்களா? அதனால ஒழுக்கங்கள்ல முதல்ல கத்துக்கிறோம். நான் இன்னொரு சொல்றேன், இந்த மாணவர்களாகி நீங்க 3 வகையா பிரிக்கிறோம். இதுல நீங்க எந்த வகையை சார்ந்தவங்க அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒண்ணு எந்த வகை சார்ந்தது அப்படின்னு சொன்னா, கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பூரம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஒரு இது மாதிரி ஒயிட் கலர்ல இருக்குமா, அதை பத்த வச்ச உடனே என்ன செஞ்சுக்கும், டக்குன்னு அது பிடிச்சிக்கும். இப்போ யாராவது நமக்கு பிள்ளைகளுக்கு நம்ம உபதேசம், உங்களுக்கு நான் ஏதாவது சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா, இதுல நீங்க யார் கற்பூரமா இருக்கீங்க, டக்கு நீங்க பிடிச்சிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க, மனப்பாடம் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு வகையா இருக்கிறீங்க. சரியா? 2வது வகையினர் யாரு அப்படின்னு சொன்னா, கரிக்கட்டை. இது இப்படி சொல்றாங்களேன்னு இது பண்ணக்கூடாது. எங்க உஸ்தாத்மாருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. என்னன்னா, நீங்க கற்பூரமா இருக்கிறீங்களா, இல்ல கரிக்கட்டையா இருக்கிறீங்களா, இல்ல வாழைமட்டையா இருக்கிறீங்களா அப்படிம்பாங்க. இது என்ன உஸ்தாத் இப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, கற்பூரம்னா டக்குன்னு நீங்க என்ன செஞ்சுக்கிறணும், பிடிச்சுக்கிறணும். கரிக்கட்டைனா நின்று கொஞ்ச நேரம் என்ன ஆகுமா, இருந்து அதுக்கப்புறம் தான் அது தன்னுடைய வெப்பத்தை வாங்கிக்கிறோம். வாழைமட்டை பாத்தீங்கன்னா, அதை எவ்வளவுதான் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தினாலும் என்ன செய்யாது, எரியவே எரியாது. அப்போ நீங்க இதுல இருக்கிற பிள்ளைங்க
நாம எப்படி இருக்கணும் இன்ஷா அல்லாஹ்? கற்பூரம் போல டக்குன்னு எதை சொன்னாலும் என்ன செஞ்சுக்கிறணும், புரிஞ்சுக்கிறணும், அதை நம்ம எடுத்துக்கிறணும், அதை மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயத்த மனப்பாடம் பண்ணணும், அதை செயல்படுத்தக்கூடிய விஷயத்த இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், செயல்படுத்தணும். சில பேருக்கு எல்லாருமே 5 விரல் ஒண்ணு போல இருக்காதுங்கிறது போல சில பேருக்கு டக்குன்னு எடுத்துக்கிடுவாங்க. சில பேர் இப்படி கூட இருக்கலாம், கறிக்கட்டைகளாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அந்த ஒண்ணு தப்புமே கிடையாது. ஆனா இந்த வாழை மட்டையா கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. என்ன சொன்னாலும் காதுல வாங்குறது கிடையாது, என்ன செஞ்சாலும் என்ன செய்யறது இல்ல, அது ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்கவே கூடாது இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதனால சொல்லக்கூடிய விஷயத்த நல்ல முறையில புரிஞ்சுக்கிறணும். ஒழுக்கத்தை முதல்ல இந்த மதரசா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமா எடுத்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதே போல உஸ்தாத்மார்களிடத்துல நல்ல முறையில மரியாதையோடு இன்ஷா அல்லாஹ் நடந்துக்கிறணும். உஸ்தாதுகள் சொல்லக்கூடிய பேச்சுக்களையும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நல்ல முறையில எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதே போல இந்த மதரசா 2வது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா பயனுள்ள கல்வி. பயனுள்ள கல்வி இந்த மதரசா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமா இருக்குது. அது என்ன பயனுள்ள கல்வி? இந்த உலகத்துல பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி இருக்குதோ? ஆமா, எல்லாமே கல்வி ஆயிட முடியாது. உங்களுக்கு புரியுதா? எல்லா விஷயமும் கல்வி ஆயிட முடியாதுப்பா. எதெல்லாம் நம்மளுடைய ஆட்டிடியூட மாத்துதோ, எதெல்லாம் நம்மளுடைய அகலாக் நற்குணங்களை ஆக்குதோ அதுதான் கல்வி, பயனுள்ள கல்வி. சரிங்களா? அதுல நாம இன்ஷா அல்லாஹ் இந்த சம்மர் கிளாஸ்ல குர்ஆனுடைய கல்வியை முதல்ல நம்ம கத்துக்க போறோம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் என்பது யாருடைய பேச்சுப்பா? யாருடைய பேச்சு? அல்லாஹ்வுடைய பேச்சு தானே. அதனால அந்த குர்ஆனுடைய கல்வியை முதல்ல கத்துக்கிறணும். அதுல முடிஞ்ச அளவு முக்கியமான சூறாக்களை மனனம் செய்யணும். அதே போல சில சூறாக்களுடைய அர்த்தங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம படிச்சுக்கிறோம். யாருக்காவது அல்ஹம்து சூறாவுடைய பொருள் முழுமையா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கோமா? யாருக்காவது தெரியுமா அல்ஹம்து சூறாவுடைய பொருள்? என்னாச்சு? தெரியாதுல்லப்பா. அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படி சின்ன சின்ன சூறாக்களுடைய அர்த்தங்களையாவது நம்ம என்ன செஞ்சோம் இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறோம். அதே போல சூறாக்களை குர்ஆனுடைய வசனங்களை மனனம் செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதனால குர்ஆனுடைய கல்வியை கத்துக்க போறோம் இந்த சம்மர் கிளாஸ்ல. அதே போல ஹதீஸுடைய கல்வியை இன்ஷா அல்லாஹ் கத்துக்க போறோம். அதே போல சில ஃபிக்குகள், தொழுகையுடைய சட்டம் என்ன, அதே போல உதுவுடைய சட்டம் என்ன அப்படிங்கிற முக்கியமான ஃபிக்குகளுடைய சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் கத்துக்கிட்டு பேசிக் மஸ்னூன் துஆக்கள், ரப்பனா துஆக்கள் இதெல்லாம் நம்ம சம்மர் கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் நாம ஒரு பாடமாக கற்றுக்கிற போறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில கல்வி கற்கக்கூடிய நோக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த சம்மர் கிளாஸ்க்கு வரணும். ரசூலுல்லாஹ் அந்த கல்விக்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு மரத்தை உதாரணமா சொன்னாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வீட்டு முன்னாடி ஒரு மரம் நடுறோம் நினைச்சு, குட்டியா ஒரு செடி நடுறோம். அது வளர்ந்து பெருசாகி அது என்ன செய்யும், நல்ல பெரிய கிளைகள் இலைகளோடு நிழல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த நிழல்ல என்ன செய்யும், அதாவது அந்த ரோட்ல நடந்து போறவங்க ரொம்ப வெயில் அடிக்க அப்படின்ட்டு நிழல்ல வந்து ஒதுங்குவாங்க. சில பறவைகள் என்ன செய்யும், அந்த மரத்து மேல ஏறி வந்து உட்காரும். சில பறவைகள் கூடு கட்டி அதுக்குள்ளேயே வசிக்கும். சில பறவைகள் என்ன செய்யும், அந்த மரத்துல கனிகள் வந்துருச்சு அப்படின்னா பழங்களை கொத்தி சாப்பிடும். சில நேரம் அந்த பழங்களை திருடக்கூடிய திருடர்கள் கூட என்ன செய்வாங்க, பழத்தை திருடிட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே நாம் மரத்தை நட்ட நமக்கு நன்மையா அல்லாஹ் கொடுப்பான். ஒரு திருடன் திருடிய பழம் கூட நமக்கு சொதக்காவாக எழுதப்படுமா? அவனுக்கு பாவமா எழுதப்பட்டாலுமே நமக்கு என்ன செய்யப்படும், சொதக்காவாக எழுதப்படும். சுப்ஹானல்லாஹ். அந்த யாரெல்லாம் அந்த மரத்துல பயன்படுறாங்களோ, நிழலுக்கு ஒதுங்கினவங்க, அதுல இருக்கக்கூடிய பறவைகள் கூடு கட்டினது சாப்பிட்டது எல்லாமே நமக்கு நன்மையா வந்து சேரும். அதே போலத்தான் இந்த மதரசா. இந்த மதரசாக்குள்ள நீங்க வந்து நீங்க கற்கக்கூடிய கல்வி உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களை சுத்தி யாரெல்லாம் உங்களோட ரிலேஷன்ஸ்ல, அதாவது உறவுகளா, ஃப்ரெண்ட்ஸா, பெற்றோர்களா இருக்கிறாங்களோ எல்லாருக்குமே பயன்படக்கூடியதாக இருக்கும் இந்த கல்வி. அதனால இன்ஷா அல்லாஹ் பயனுள்ள கல்வியை கற்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாவுக்கு என்ன செய்யணும், வரக்கூடியவங்களா இருக்கும். அதே போல இந்த மதரசா என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட், ஒரு நன்மையை பெற்றுத்தருது அப்படின்னா, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வழியாக இந்த மதரசா இருக்குப்பா. நமக்கு சொர்க்கம் செல்றதுக்கான நன்மைகளை நமக்கு இந்த மதரசா தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்படிதானே? அல்லாஹ் தஆலா லேசா நமக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான். பிரம்மாண்டமான சொர்க்கத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னா நிறைய கல்விகள் கத்துக்கிறணும், நிறைய நன்மைகள் செய்யணும். அந்த நன்மைக்கான வழியை நம்ம தேடணும். அந்த வழிக்கான முதல் படிதான் இந்த மதரசா. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே சொர்க்கம் செல்லணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்குது இல்ல? ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த உலகத்துல பிறந்தது எதுக்காக, நல்ல முறையில நல்லமல் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காகத்தானே. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பேரித்தம்பள துண்டையாவது தர்மம் செஞ்சு என்ன செய்யணுமா, நரகத்துல இருந்து காப்பாத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போகணும்.
அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த மதரசாக்கு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, சுவன வாசலை உங்களுக்கு இலகுபடுத்தி விடுவான் அல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த சம்மர் கிளாஸை நல்ல முறையில பயன்படுத்திக்கோங்க. வந்து ஒழுக்கத்தையும் கல்விகளையும் கற்று சுவன சிட்டுக்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும் அப்படிங்கிற நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் மதரசாக்கு வரணும். யாருமே லீவ் போடாதீங்க, வேஸ்டா வீட்டுல விடுமுறை காலத்தை செலவழிக்காதீங்க. அல்லாஹ் நீங்க உங்களுக்கு இன்னொன்னு நம்ம சொல்லிக்கிறணும். இது சின்ன பிள்ளையா இருக்கீங்க, விளையாடக்கூடிய வயசு தான் இருந்தாலும் நம்ம இப்போ மதரசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மணி டு 1 மணி வரை தான் நம்ம செய்வோம் வைப்போம். அதுக்கப்புறம் நீங்க விளையாடலாம், ஜாலியா இருக்கலாம். ஆனா வீணான இந்த வீடியோ, டிவி, அப்புறம் போன் இதுல மட்டும் தயவு செஞ்சு நேரத்தை ரொம்ப வீணடிக்காதீங்க. முடிஞ்ச அளவு மதரசாவோட தொடர்போடு இருங்க. மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்துல கொஞ்ச நேரம் விளையாடுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் விவாதத்துல கவனம் செலுத்துங்க. மதரசால என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறோமோ அதை நல்ல முறையில இன்ஷால்லா செஞ்சுட்டு வந்துடும். சரிங்களா? இன்ஷால்லா சம்மர் கிளாஸ் நல்ல முறையில அட்டன் பண்ணிடுவோமா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல கடைசி இன்ஷால்லா நமக்கு வந்து இது ஆண்டு விழா வருது. மே 25 நமக்கு ஆண்டு விழா. அதுக்கு முன்னாடி காலையில ஃபுல்லா சம்மர் கோர்ஸ் எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எப்போ அடுத்து ஸ்கூல் திறக்க போறாங்க? எப்போ திறப்பாங்க? ஜூன் 2 இன்ஷா அல்லாஹ். ஸ்கூல் திறக்கிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி, அதாவது சம்மர் கிளாஸ் முடிக்கக்கூடிய ஒரு 2 நாள் முன்னாடி சம்மர் கிளாஸ்ல நடத்தினது ஃபுல்லா ஃபைனல் டெஸ்ட் வைப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அந்த ஃபைனல் டெஸ்ட்ல நல்ல முறையில மார்க் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான கிஃப்ட்டும் இன்ஷா அல்லாஹ் உண்டு. அதனால நல்ல முறையில சம்மர் கிளாஸ்க்கு வந்து அட்டன் பண்ணி நல்லா படிக்கணும். ஓகேங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த விடுமுறை நாட்களை பயனுள்ளதாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எல்லா குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.